ஹாய், ஆடிபிளா இருக்கா நான் பேசுறது? யுவா. ஆடியபிள் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேன்சர் பேஷண்ட் பார்க்க போறோம். யாருக்கா ஐடியா இருக்கா கேன்சர்னா என்ன? ஐடியா இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? குணசீலன், நித்யா. நார்மல் செல் வந்து அப்நார்மல் செல்வா கன்வெர்டட் ஆகுது கேன்சர். ஓகே, வேற நித்யா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தமிழ் செல்வன். The undefined growth of cells. ஓகே, அதாவது கேன்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு பாடியில இருக்க ஒரு செல், அதுல இருக்க டிஎன்ஏவோ இல்ல ஜீனோ டேமேஜ் ஆகி ஜீன் மியூட்டேஷன் நடந்ததுன்னா அதுதான் கேன்சர் செல். புரியுதா? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டா தானே இருக்கு? ஆடியபிளா தானே இருக்கு? கண்டிப்பா. ஓகே ப்ரோ. அதாவது இப்போ கேன்சர் இந்த டிசீஸ் வந்து நார்மலா வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் கேன்சர் கேன்சர் கேன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன், செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன், தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன், ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்கேன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் இந்த கேன்சர் வந்து இருக்கு. அதாவது ஒரு சர்வே இருக்கு என்னன்னாக்கா 2005ல வந்து WHO வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே என்ன சொல்றாங்கன்னா 2005ல இருந்து 2030 வரைக்கும் சர்வே எடுத்திருக்காங்க. இதுல வந்து ஹெச்ஐவி இருக்கு, இன்னும் நிறைய டிசீஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் விட கேன்சர் வந்து டாப்ல இருக்கு. அதாவது 2005ல 2 மில்லியன் சம்திங் இருந்த கேன்சர் இப்போ வந்து, அதாவது 2005ல 2 மில்லியன் பேர் இறந்திருக்காங்க கேன்சரால. அதை விட இப்போ 2030 எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மேக்சிமம் 14 மில்லியன் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டாபிக் குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் செல், இந்த கேன்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலா ஒரு செல் இருக்குனாக்க என்ன கிரியேட் ஆகும், ஒர்க் பண்ணும், தென் அது வந்து மல்டிப்ளை ஆகும், அதாவது மைட்டோசிஸ் ஆகும், தென் அது டெத் ஆகும். ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகி, அதாவது இப்போ என்னன்னாக்கா இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம பாடியில வந்து எல்லா இடத்துலயும் செல் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லுமே அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். அந்த லைஃப் ஸ்பேன் முடியும் போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து டெத் ஆயிடும். அது வேற ஒரு இது மூலியமா நம்ம பாடியை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ ஒரு செல்லு வந்து ஒரு செல் 2 செல்லா மாறுறது, 2 செல் 3 செல்லா மாறுது. இந்த மாதிரி இந்த மைட்டோசிஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இந்த செல் விஷயத்துல மைட்டோசிஸ் ரொம்ப முக்கியம். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. கண்ட்ரோல்டு செல் டிவிஷன், அதாவது இப்போ 2 நாளாகிறது. இதுக்கு எல்லாமே வந்து ஜீன் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்கும். இது இப்போ 1 2 ஆகணும், இந்த டைம்ல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். அது மூலியமா தான் புரோட்டீன் மூலியமா வந்து இந்த செல்ஸ் வந்து கரெக்டா போகும், அதாவது மல்டிப்ளை ஆகும், மைட்டோசிஸ் நடக்கும். இது வந்து நார்மல், இதை வந்து அப்போதோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் ப்ராசஸ். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா ப்ரோக்ராம்டு செல் டிவிஷன் சொல்லலாம். இதுதான் வந்து நார்மல் செல். இது கேன்சர் செல்னு பார்க்கும்போது அப்நார்மலா இருக்கும். இப்படி அதாவது இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எவ்வளவு இது வந்து மில்லியன்ல போகலாம், பில்லியன்ல போகலாம், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை கேரக்டர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வந்து கேன்சர் செல். தென் டிஎன்ஏல, அதாவது ஜீன் வந்து புரோட்டீனை வந்து ப்ரிப்பேர் பண்ணும், சாரி சிந்தசிஸ் பண்ணும். அது வந்து என்ன பண்ணுனாக்கா இன்டர்டெக்ஷன் ஆகும். ஐ மீன் எப்படின்னாக்கா ஒவ்வொரு காமன் செல், ஒவ்வொரு செல்லுமே வந்து என்ன ஆகும்னாக்கா அது வந்து புரோட்டீனை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அதுல ஏதாவது ஒரு செல் அது வந்து ப்ரிப்பேர் ஆகல, ஐ மீன் அது வந்து மியூட்டேஷன் நடந்துருச்சு, ஒரு செல்லுல வந்து மியூட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னாக்கா இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அது ப்ரோக்ராம்டா இருக்கும். இது வந்து இந்த டைம்ல நடக்கணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அதாவது இப்போ ஜீன்ல வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். இப்போ நார்மலா ஒரு ஜீன் இருக்கும்போது ஒரு ஜீன்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஏதோ ஒரு பேர் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல அந்த செல் வந்து அந்த ப்ரோக்ராம், அதாவது இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு அடுத்து சொல்ற இடத்துல சொல்றதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது.
இந்த செல் நாளைக்கு சாகணும் அப்படின்னு கண்ட்ரோல் கொடுக்கலன்னா அது என்ன ஆகும்? யாரும் சொல்ல முடியுமா? என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? சரி, நானே சொல்றேன். அது சொல்லலைன்னா அந்த செல் வந்து கண்ட்ரோலா இருக்காது, அப்நார்மலா வளர்ந்துட்டே போகும். இது வந்து கேன்சர் செல்லா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம டாபிக்குள்ள போகும். நம்ம என்னென்ன பார்ப்போம்னாக்கா, கேன்சர் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து அது எப்படி கேன்சர் உருவாகணும்னு பார்த்துட்டோம். தென் இப்போ வந்து நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லும் நம்ம பார்க்க போறோம். சரி, அதுவும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். காஸ் ஆஃப் கேன்சர். யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? கேன்சர் இது மூலியமா வரலாம், இதனால கேன்சர் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது சொல்ல முடியுமா? டொபாக்கோ யூஸ் பண்ணா வரும். கேட்கல தமிழ் செல்லியன். டொபாக்கோ. டபாக்கு. தென் வேற? யாருக்குமே எதுவும் இல்லையா? ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் இன்ட்ராக்ஷன் இருக்கும். சரி, ஆனா ஓகே. கொஸ்டின் திருப்பி கேட்க முடியுமா? அதாவது கேன்சர் வர்றதுக்கு என்னென்ன காசஸ்ன்னு கேட்கறேன். யூவி ரேஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா? ஓகேமா. தென் நிறைய இருக்குல்ல, வேற? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நம்ம Diet. அடிட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபுட் கலர்ஸ், அதனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற எதுவும் இல்ல, முக்கியமா விட்டுட்டீங்களே, ஜெனட்டிக். ஜீன் மூலியமா வர்றது. ஓகே, ஜீன். ஓகேண்ணா. அதாவது லிக்கோமோனியான்னு சொல்லுவாங்கல்ல. லிக்கோமோனியா அப்படின்னாக்கா ஜெனட்டிக் சேஞ்சஸ், அதாவது பிளட் செல்ல ஜெனட்டிக் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது போன் மேரோ இருக்குன்னா போன் மேரோ வந்து அதுதான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் பிளட் செல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பிளட் செல் ஜெனட்டிக் நடக்கும் போது அது நமக்கு வந்து கேன்சரா மாறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி எங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ தமிழ் செல்லுன்னு சொன்ன மாதிரி டொபாக்கோ, அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப அதிகம். டொபாக்கோ, இந்த டொபாக்கோ, ஆல்கஹால், இந்த தேவையில்லாதது இப்போ வந்து நிறைய இது இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் சிகரெட்ஸ், ஸ்மோக்கிங் நிறைய இருக்கு. அது மாற்ற முடியாத ஒண்ணு. அதே மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. நம்ம நார்மலா பண்ற விஷயமே நமக்கு கேன்சர் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம நித்யா சொன்ன மாதிரி ஃபுட் விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாரி, ஃபுட் விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் சாரி. சாரி, நிறைய இன்ட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கு வீட்டுல. எதுல விட்ட? நீங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி சொல்லுங்க. சொல்லிட்டு இருந்தீங்கண்ணா. என்னமா காசஸா? அத சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே.
காசஸ் இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல சொல்லணும்னு பார்த்தா இப்போ நீட்ட சொன்ன மாதிரி ஃபுட் சொல்லலாம். தமிழ் செல்வன் சொன்ன மாதிரி டொபாக்கோ சொல்லலாம். தென் டயட் கரெக்டா நம்ம டைம் அந்த டயட் ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு இந்த மேம் இந்த ஸ்டாஃப் ஒன்று சொன்னாங்க. ஒரு நாங்கள் செமினார் போயிருந்தோம். அப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய எடுக்கிறப்போ நம்ம பாடியில வந்து நிறைய இருக்கு. எப்படி சொல்றது, அது குறைக்கும்னு சொல்றாங்க. ஐ மீன் டிசீஸ். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், நம்ம பாடிக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். நம்ம இப்போ நிறைய எடுக்கிறதே கிடையாது, சாப்பிட்றது ஃபுல்லா ஜங்க் ஃபுட்ஸ். நிறைய பேர் இது வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். டயட் ஹை டயட் எடுக்கும்போது நமக்கு கேன்சர் வரதுக்கான காசஸ் இருக்கு. தென் ஒபிசிட்டி நிறைய இடத்துல இப்போ ஒபிசிட்டி இருக்கு, நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இருக்கு. தென் வந்து வித்தியா சொன்னாங்கல்ல யூவி, அதுலயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் என்விரான்மெண்டல் ரிஸ்க். இப்போ நிறைய படத்துல பார்த்துப்போம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஃபேக்டரி இருக்கும், அந்த ஃபேக்டரியில வர வேஸ்ட் மூலியமா நிறைய அங்க இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கேன்சர்ஸ் வருது, இந்த டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வருது இதுன்னு சொல்லி நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய படத்துலயும் பார்த்துருப்போம். அது ஒரு முக்கியமான காரணம் கேன்சர் வர்றதுக்கு. தென் வந்து பொல்யூஷன்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கெமிக்கல் எக்ஸ்போசர்ஸ். இப்போ சென்னையில கூட ஒரு இடத்துல வந்து கேஸ் லீக் ஆகி நிறைய பேருக்கு மயக்கம் வந்துச்சுன்னு கூட நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏரியால நம்ம பாடிக்கு ஒத்துக்காத நிறைய கேஸ் மூலியமாவும் நமக்கு கேன்சர்ஸ் வரலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தென் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். கேன்சர்ஸ் வந்து நிறைய டைப் இருக்கு. கேன்சர்ஸ் வந்து குணப்படுத்த முடியுமானா குணப்படுத்த முடியும், அது பிட்வீன் தி ஸ்டேஜஸ். ஸோ நம்ம டைப்ஸ்குள்ள போகலாம். டைப் ஆஃப் கேன்சர்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லங்ஸ் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், காலன் அண்ட் ரெண்டல் கேன்சர், என்விரான்மெண்டல் கேன்சர், பேன்கிரியாட் கேன்சர், கிட்னி கேன்சர், அண்ட் தென் தைராய்டு கேன்சர், லியூகோமியா. இதுல நமக்கு நிறைய பார்க்கறது பார்த்தோம்னா லங் கேன்சர் பார்ப்போம், லியூகோமியா பார்ப்போம், அண்ட் தென் பேன்கிரியாட் பார்ப்போம், இல்லை தைராய்டு பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம சைட்ல இருக்கிற டைப் ஆஃப் கேன்சர்ஸ். அண்ட் தென் நம்ம இந்தியால எங்கெங்க அதிகமா கேன்சர் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ரீஜன் இருக்கும்ல, இந்த ரீஜன்ல இந்த பர்டிகுலர் ஏரியால இந்தியால வந்து கேன்சர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அது யாருக்காவது எதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க தமிழ் செல்லியன். இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குல்ல, தொழிற்சாலைகள், அந்த அந்த சைடுகள்ல வந்து அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கும் அங்க வசிக்கிற மக்களுக்கும் தோல் மூலியமா கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அது ஓகே. அதாவது ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த அதாவது நீங்க சொல்றது ஓகே. எப்படின்னாக்கா சென்னை, டெல்லி இந்த மாதிரி ஏரியாஸ் சொல்றேன். ஐ திங்க் சோ நார்த் சைடு, நார்த் இந்தியா. தென் இப்போ வந்து ஒரு 13 ரீஜன் சொல்லியிருக்காங்க. சாரி, ஏரியால ரீஜன் 13 ரீஜன் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எந்த இடமும் அவங்க ரீஜன் கொடுக்கல, ஏன்னா கேன்சர்ஸ் ஆன பாதிப்புகள் வந்து கம்மி. அதே நார்த் சைடும் சரி, நமக்கு தமிழ்நாட்டுக்கு மேல ஆந்திராவும் சரி, இந்த மாதிரி இடங்கள்ல முக்கியமா மும்பை, டெல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமா கேன்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த சர்வே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மும்பை ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரல் கேவிட்டி பிரஸ்ட் கேன்சர்னு சொல்றாங்க. அங்க வந்து அது அதிகமா இருக்கு. இந்த கேரளா சைட்ல வந்து லங் சர்விக் கேன்சர் இருக்கு. தென் இந்த கர்நாடகா, இந்த கோவாக்கு கீழே லைக் தட் என்னமோ ஒரு ஸ்டேட். ஸோ அங்க இந்த மாதிரி இடத்துல வந்து ரீஜன் வைஸ்ல அங்க வந்து கேன்சர் டைப்ஸ் மாறுது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க கேன்சர் டைப்ஸ் மாறுது. தென் இதோட சிம்டம்ஸ் சைன்ஸ் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து இயர்லி எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அது நம்ம எப்படின்னாக்கா நம்ம கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிற இயர்லி ஸ்டேஜ்ல நமக்கு சிம்டம்ஸ் அவ்வளோக்கும் தெரியாது. நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்கா சம்மந்தமே இல்லாம ப்ளீடிங் ஆகும் சில நேரங்கள்ல, அந்த மாதிரி. அப்புறம் வந்து சில பாடியில் இருக்க பார்ட்ஸ் வந்து எப்படின்னாக்கா திக்னிங் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த மூட்ல வந்து நமக்கு ரீசெண்டா சேஞ்ச் ஆகும், சடன் சேஞ்ச் ஆகும். அடுத்த வந்து ஹார்னஸிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடிக்கடி நம்ம செக்அப் பண்ற அந்த டைம், அதாவது பாடி செக் பண்றோம், ஃபுல் செக் பண்ணும்போது நமக்கு அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல
நம்ம வந்து இந்த மாதிரி டிசீஸ்ல வந்து நம்ம ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். சாரி, கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அந்த நேம் யாருக்கா தெரியுமா? டயக்னோசிஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நேம் இல்ல அது ப்ராசஸ் அந்த மாதிரி ஏதாவது? பயாப்சி ப்ரோ. வேற ஸ்கேன் அந்த மாதிரி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ. தென் ஸ்கிரீனிங் சொல்லலாம், மாலிகுலர் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது மூலியமா நம்ம டயக்னாஸ் பண்ணலாம். ஆனா இப்போ இந்த 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ங்கிறப்போ நம்மளால அவங்கள கியூர் பண்ண முடியுமானா கியூர் பண்றது ரொம்ப சான்ஸ் கம்மி. அதுவும் லங் கேன்சர் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம், முடியவும் முடியாது. இதை ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லணும்னாக்கா ரேடியோ தெரப்பி சொல்லலாம், செமோடோகிராஃபி சொல்லலாம், இம்யூனோதெரப்பி சொல்லலாம், ஜீன் தெரப்பி சொல்லலாம். அண்ட் தென் கடைசியா சொல்லணும்னா கேன்சர் ஸ்பெசிபிக் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது எதுக்குன்னா கேன்சருக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ். தென் சில ப்ரிவென்டிவ் நான் சொல்றேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். நம்ம பாடியை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ற அந்த டைம்ல நமக்கு எந்த நோயும் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ நம்ம பாடியை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். தென் நம்ம ஒபிசிட்டியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது வந்து டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஹெல்த்தி டயட்ஸாக எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுத்துக்கூடாது. 4 நாள் நான் வச்சுட்டு 5ஆவது நாள் மாறும்போதுங்கிறப்போ பாடி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தென் ஆல்கஹால்ஸை லிமிட்டாக வச்சுக்கணும். எதுவாக இருந்தால் ஒரு அளவுக்கு. ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டமா விடும். தென் இந்த ஆல்கஹாலை வந்து நிறைய இடத்துல வந்து ஆல்கஹாலை வந்து நார்மலாவே குடிப்பாங்க. எதுக்குன்னா இப்போ அந்த அண்டார்டிக் ரீஜன் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்கஹாலை வந்து நார்மலா குடிப்பாங்க. எதுக்குன்னா பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க வந்து நார்மலா குடிப்பாங்க. நம்ம சைட்ல பார்க்கும்போது சும்மாவே நம்ம ஆளுங்க தண்ணி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஆல்கஹால் குடிக்கலாம், பட் நாட் லிமிட். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. தென் என்விரான்மெண்ட் எக்ஸ்போசஸ், இந்த நம்ம ஃபுட் இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்தோம்னா நம்மள வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது கேன்சர்ல நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஈஸியா இருக்கும். அது இந்த ஃபுட் விஷயத்துல ரொம்ப முக்கியமா இருந்தா நல்லது. அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கேன்சர் வந்து ரொம்ப கேன்சரோட ரிஸ்கை வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து கேன்சரோட சப்ஸ்டன்ஸ், அந்த ஃபைன் சப்ஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஃப்ளவனாய்ட்ஸ், கேரட்டோனாய்ட்ஸ், டயட்டரி ஃபைபர், இது மூணுமே வந்து கேன்சரோட சப்ஸ்டன்ஸ், ஃபைட்டிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ல வந்து 1 minute. சாரி, எங்க வீட்டுல கொஞ்சம் மேல போக சொன்னாங்க. தென் சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், இதை முடிச்சுக்கலாம். ஆல்கஹால் லிமிட்டா எடுத்துக்கணும்னு சொன்னேன். தென் வந்து இந்த டொபாக்கோ அண்ட் வந்து இந்த ஒன்று சொல்லுவாங்களே, சிவிங் பண்ணிட்டே இருப்பாங்களே, சம்திங் ஒன்று சொல்லுவாங்க, நேம் சரியா ஃபைண்ட் ஆகல. உள்ள வச்சுட்டு சிவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு இங்க சிவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்
இதுல வந்து கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா ஈஸியா காசு பண்ணும். இப்ப நிறைய இடத்துல இப்ப நம்ம சிகரெட்டே அடிக்கிறனாலும் அதுக்கான அதுலயே இருக்கும், அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ 10 ரூபா சிகரெட்னு ஒன்று இருக்கும், 7 ரூபாய் சிகரெட்னு இருக்கும். சில பேர் வந்து 7 ரூபாய்க்கு அடிப்பானுங்க, மல்டி குவாலிட்டியில் அடிப்பாங்க. ஸோ இந்த குவான்டிட்டி இந்த குவாலிட்டியை பொறுத்தும் 1 மினிட் அதுதான் குவிக் சிவிங். தேங்க்ஸ் ப்ரோ. இது வந்து ரொம்ப நார்மலா கிடைக்கிற விஷயம். நார்மலா பொட்டிக்கடையில கூட இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம எப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பசங்க வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிச்சா கெத்து, கொஞ்சம் சரக்கு அடிச்சா 4 பசங்க சேருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க மாறிட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனும் சரி, ஸ்கூல்ஸ்லயும் சரி, இது வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சவங்களையும் நமக்கு ரிலேட்டடா இருக்கவங்களையும் நம்ம வந்து அவேர்னஸா வச்சுக்கிறது நல்லது. தென் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, இது வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலியமா கேன்சரை வந்து கியூர் பண்ண முடியும். இதை வந்து இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராசஸ்லயே தான் இருக்கு, இன்னுமே இருக்கு இந்த ப்ராசஸ்லாம், இந்த ட்ரீட்மெண்ட்லாம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா நம்ம கேன்சரை வந்து கியூர் பண்ணிக்கலாம். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் தவறா சொல்லியிருந்தா இல்ல சம்பந்தமே இல்லாம சொல்லியிருக்கலாம், ஏதாவது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. குணசீலன். ஆமா, அது மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, பட் நான் என் சைலன்ஸ் சொல்லணும். டைப்ஸ் ஆஃப் கேன்சர் சொன்னீங்கல்ல, நீங்க வந்து சொன்னது வந்து டைப்ஸை பத்தி சொல்ல, சைட்டை பொறுத்து. டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ல 2 டைப் இருக்கு, ஒன்னு பிகின் அண்ட் மேலிக்னன்ட். எப்ப வந்து பிகின் மேலிக்னன்ட் வந்து ரொம்ப அது டைப்ஸ் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் பிகின்ல வந்து அது ரொம்ப செல்லா இருக்காது, பட் பார்ஷியலா அது கேன்சர் அது ரெடி ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபுல்லா அந்த செல் வந்து growth ஆகிட்டு அந்த அது வந்து இந்த ஸ்டார்ட் இனிஷியல் ஸ்டேஜ் கேன்சர் செல் ஆகட்டும் நம்ம மேலிக்னன்ட் கேன்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அதுதான் 2 டைப், பிகைன் அண்ட் மேலிக்னன்ட் தான் டைப்ஸ். நீ சொன்னதும் பிரஸ்ட் கேன்சர், லங்ஸ்ல இருந்தா லங் கேன்சரும், அந்த கிட்னி கேன்சர் சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு சொல்லணும், அது எப்படி இப்ப நம்ம ஜெண்டரை வச்சு 2 இப்ப நம்ம மேல் அண்ட் ஃபீமேல்ல இருக்கு. இப்ப ஃபீமேல் இப்ப நீங்க சொன்னது எல்லாமே பொதுவான கேன்சர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப மேலுக்கு பிரஸ்ட் கேன்சர் நமக்கு எல்லாருமே தெரியும், சர்விக்ஸ் கேன்சர். சர்விக்ஸ் வாய்ப்பு இப்ப நிறைய பேருக்கு, நிறைய ஃபீமேலுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. தென் பாய்ஸ் வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் கேன்சர். நம்மளுக்கு அந்த லூப்ரிகேட் ஸ்பெர்ம் செல்லுக்கு லூப்ரிகேட் அதுதான் தெரியும், அந்த கிளாண்ட் தான் செக்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்க சொல்ல மறந்துட்டீங்க, மார்க்கர்ஸ். கேர்ட் அபவுட் பயோமார்க்கர்ஸ். அதை சொல்ல மறந்துட்டீங்களா? இல்லை எனக்குமே அவ்வளோவும் தெரியாது பயோமார்க்கர், பட் அதை வச்சுதான் நம்ம டயக்னோஸ் ப்ராப்பர்ட்டியில அதை வச்சுதான் நம்ம பர்டிகுலரா இந்த கேன்சரான்ற கண்டுபிடிக்கிறதுக்கு பயோமார்க்கர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அந்த விஷயத்துக்கு இந்த டாக்டர்ஸ் எல்லாமே அந்த டயக்னோஸ் ப்ராப்பர்ட்டி அதை வச்சுதான் பண்ணுவாங்க. ஸோ அதான், பட் குட். வேற இருக்காவது? நித்யா, தமிழ் செலியன், உங்களுக்கு ஏதாவது? எனக்குமே எதுவும் தெரியாது மோஸ்ட்லி, அதனாலதான் கேட்கறேன், சொல்லுங்க. அவ்வளவுதானா? அண்ணா எனக்கு வந்து வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர் சொல்லியிருந்தீங்கல்ல, அதுல காஷன்ட் அப்படின்ட்டு ஒரு 7 சைன்ஸ் இருக்கு. சோ அத கொஞ்சம் சொல்லிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுதுண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க. அவ்வளவுதானே? வேற இருக்காது? அதுக்கப்புறம் ஒன் மோர் ப்ரோ, அந்த சஃபிக்ஸ் இருக்கு, நம்ம வந்து எப்படி பிகின் அண்ட் மேலிக்னன்ட் கண்டுபிடிக்கிறது, சார்கோமா அண்ட் காண்ட்ரோபிளாசமா, தென் லிம்போமா. அந்த சஃபிக்ஸ் எம்இன்ற முடியுது எந்த டியூமரும்,
ஃபர்ஸ்ட் எந்த கேன்சர்னு சொல்றதுக்கும் இந்த சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அது யாருமே எனக்குமே சரியா தெரியல. இதை முடிச்ச உடனே இந்த செக்ஷன் முடிச்ச உடனே போய் பாருங்க. எதை வச்சு நம்ம வந்து எந்த கேன்சர் பிகினா ஒரு மேலிக்னண்டான்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த சஃபிக்ஸ் இருக்கு. சார்கோமா, கார்சினோமா, அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ரஸிவ் இருந்து அது எப்படி எல்லாம் ப்ரோக்ரஸ் ஆகுது அந்த ஸ்டேஜஸும் இருக்கு. அது ஹர்ஷ்மோகன்ல நல்லா பிரீஃபா கொடுத்துருப்பாங்க. பேத்தாலஜி ஹர்ஷ்மோகன்ல ரொம்ப சூப்பரா நைஸா கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் போய் பாருங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு இது அது பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இந்த டாபிக். ஸோ அதை கொஞ்சம் போய் பாருங்க. ஓகே ப்ரோ. நம்ம வந்து ப்ரிசர்வேஷன் தான் எடுத்தோம். ஸோ நான் டீப்பா எதுவும் போக வேணாம், ஜென்ரலா முடிக்கலாம் தான் நான் வந்து எதுவுமே டீப்பா போகல. அதனாலதான் இவா முடிச்சுக்கலாமா? ஓகே தான். ஓகேம்மா, தேங்க்யூ. நித்யா நித்யா நான் பேசுறது கேக்குதாடா? கேக்குதுக்கா. ஆக்சுவலா நம்ம பயோமெடிக்கல் குரூப்ல வந்து நான் வந்து ஒரு கொஷின்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல, இப்போ போல் டைப் கொஷின்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல, ஆமாக்கா. அது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒருத்தர் பண்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நீ இந்த வீக் வந்து பண்றியா அத? ஓகேக்கா. நான் போடுற மாதிரி போல் டைப் கொஷின்ஸ் இல்லாம உனக்கு யூடியூப்ல வந்து எதனாச்சும் புதுசா பார்த்தா அந்த மாதிரி ஷேர் கூட பண்ணலாம் நீ. ஓகேக்கா. சும்மா நார்மலா கொஸ்டின் டைப் பண்ணி கூட போடலாம்ல? போடலாம். உன்னோட நாலேஜ் வந்து நீ பயோடெக்னாலஜி தானே படிக்கிற? ஆமாக்கா. அது சம்பந்தமா உனக்கு தெரிஞ்ச நியூஸ் கூட நீ வந்து ஷேர் பண்ணலாம். திருப்பதி நான் போட்டிருந்தாங்கல்ல, அது பேரா மாதிரி. ஆமாக்கா. அந்த மாதிரி கூட நீ டைப் பண்ணி போடலாம். ஆனா டெய்லியும் ஒரு ஏதாச்சும் ஒரு குரூப் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் நியூஸ் மாதிரி அந்த மாதிரி பண்றியா? ஓகேக்கா பண்றேன். இந்த வீக் நீ எடுத்து கூட, நான் நெக்ஸ்ட் வீக் வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துறேன். ஓகேக்கா. ஓகே. சரிம்மா. ஓகேக்கா. தேங்க்யூ.